வணக்கம். நம்ம கேஜே ஹோம் அப்ளையன்ஸ் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, குக்கிங் ஷுட் பி ஈஸி அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். ஸோ பேச்சுலர்ஸ்க்காகட்டும், ஃபேமிலியா வெளியூர்ல போய் தங்கி இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனோடனேயும் அவங்க வெளியூர்ல தனியா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன், எய்தர் பேச்சுலர் ஆர் கப்புல் அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு வந்து குக்கிங் வந்து எப்படி ஈஸியா, ஹெல்த்தியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரியறது இல்ல. ஸோ அவங்களுக்காக வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஈஸியான ரெசிபீஸ் எல்லாம் வந்து ஆ, போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா அவங்களோட லைஃப் ஸ்டைல கிச்சன் குக்கிங் ஸ்டைல பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த சேனலே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இதுல நம்ம போடுற வீடியோ என்ன அப்படின்னா, அரசாணிக்காய் மாங்காய் பச்சடி. நல்ல ஹெல்த்தியான, டேஸ்டியான அரசாணிக்காய் மாங்காய் பச்சடி. இது எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கேஸ் இல்லாம எப்படி இண்டக்ஷன்லயும் ஈஸியா குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் இண்டக்ஷன்லயே குக் பண்றேன். இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். இது இது வந்து ட்ரைப்ளை கடாய். ஸோ ஹீட் வந்து நல்லா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நல்லா கொஞ்சம் வந்து சீக்கிரமா குக் ஆகும். நல்லா கெட்டியா இருக்கிறதுனால அந்த ஹீட்டை வந்து ரீட்டைன் ஆகி கொஞ்சம் சீக்கிரமாவும் குக் ஆகும். அதுக்காக வந்து ட்ரைப்ளை கடாய் தான் யூஸ் பண்றோம். இப்போ இந்த பச்சடிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊத்திட்டு இதுல ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, கடுகு கொஞ்சமா, உளுத்தம்பருப்பு, அப்புறம் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சு விடுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சமா சீரகம். இவ்வளோ சீரகம் போட்டா அது ஒரு மணமா நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறம் வரமிளகாய், ஒரு வரமிளகாய். நம்ம செய்யற டிஷ்ஷஸ் எல்லாத்துலயுமே வந்து காரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நான் வந்து மிளகாய் பொடி எல்லாமே கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து அது காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு செவந்த உடனே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அடுத்தது மாங்காயும் மஞ்சள் பூசணின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். அந்த மாங்காயும் அரசாணிக்காயும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம குக்கர்ல வச்சு ஒரே ஒரு சவுண்டு ரெண்டையும் ஒன்னா வந்து போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து அரைச்சு விடுறதுக்கு என்ன அப்படின்னா, இதுல வந்து நான் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கேன். தேங்காய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை. தேங்காய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே வந்து ஒண்ணா போட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஜார்ல இருக்கிறதையும் எடுத்து போட்டுட்டு இது எல்லாமே வந்து பிரீத்தி ப்ராடக்ட்ஸ். நம்மளோட மிக்சியும் வந்து பிரீத்தி மிக்சி. இந்த ஜார் எல்லாமே வந்து பிரீத்தி ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்றது வீட்டில் எப்பவுமே. ஸோ இந்த ஜாரையும் வாஷ் பண்ணிட்டோம். இந்த மாங்காயில வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு லைட்டா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்டுக்காக வெள்ளை பாகு ஒரு ஸ்பூன். நான் வந்து எப்பவுமே வெல்லம் வந்து டைரெக்டா போட மாட்டேன். அதுல வந்து மண், தூசி அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நான் டைரெக்டா போட மாட்டேன். பாகு காய்ச்சி வடிச்சு எடுத்து வச்சிருவேன், அதை தான் போடுவேன். இப்போ வேக வைக்கும் போதே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிட்டதுனால நம்ம அது போட வேண்டியது இல்லை. இது ஒரு நல்ல ஒரு பாயில் வந்ததுன்னா போதும். நல்ல டேஸ்டியான அரசாணிக்காய் மாங்காய் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடும். நல்ல சூடான சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா
அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இது ஒன்ஸ் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் அதை ரிப்பீட்டடா செய்வீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பை பாய்.